துளசி பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி இலை விஷ்ணு பகவானுக்கு மிகவும் ஏற்றது. பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது அவசியம் தவறாமல் வாங்கி செல்வது நல்லது. பெருமாளோட மார்பை துளசி அலங்கரிப்பதால் அதனுடைய ஆற்றல் அளப்பரியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துளசி இலையினுடைய முனைப்பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் பெருமாளும், அடிப்பகுதியில் சிவபெருமானும், மற்றைய பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்திரர்களும், 8 வசுக்களும், 2 அஸ்வினி தேவர்களும் இருப்பதாக துளசி மகாத்மியம் சொல்லுது. துளசி இலை கொண்டு பெருமாளுக்கு பூஜை செய்யும் போது துளசி இலை பெருமாளின் திருவடியில் விழும். அந்த இலையை நாம பிரசாதமாக பெற்றிடும் போது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதாக ஐதீகம். துளசி இருக்கும் இடத்துல லட்சுமி வாசம் செய்வதாக நம்பிக்கை. எனவே ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் வளர்ப்பது நல்லது. வீட்டில் துளசி செடி இருந்தால் இடி மின்னல் தாக்காது, விஷப்பூச்சிகளின் தொந்தரவு இருக்காது. கார்த்திகை மாசம் துளசியை கோவிலுக்கு வழங்குவதால் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒருவருக்கு தானம் கொடுக்கும் போது அதனோட ஒரு துளசி இலையையும் வைத்து தானம் கொடுத்தால் அதனுடைய பலனை அளவிட முடியாது சாஸ்திரம் கூறுது. ஒருத்தருடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த துளசிக்கு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? அதற்கான ஒரு சிறு சாஸ்திர கதை. ஏழை விவசாயி ஒருத்தன் தினமும் அதிகாலையில் எழுந்து தன்னோட வயற்காட்டுல போய் கீரை வகைகளை பறிச்சு சந்தையில விற்று வந்து அந்த குறைந்த பணத்துல தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தான். அப்படி போகும்போதும் வரும்போதும் முனிவர் ஒருவர் பெருமாள் சிலைக்கு துளசி இலை கொண்டு பூஜை செய்யறத பாக்குறான். தனக்கும் இது போல பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஆசை வரும்போது அடுத்த தடவை கீரை அறுக்கும் போது பக்கத்துல இருந்த துளசியையும் பறிச்சுட்டு வரும் வழியில முனிவர்கிட்ட கொடுக்கறதுக்காக போறான். ஆனா அவன் பறிச்சு போட்ட கீரைக்கட்டுல ஒரு சிறு கருநாகம் இருந்ததை அவன் கவனிக்கவே இல்லை. முனிவரோட வீட்டுக்கு வந்ததும் துளசியை கொடுப்பதற்காக அவன் நின்றபோது அவனோட பின்னே நாகம் ஒன்று அருவமாக நிற்பதை ஞான திருஷ்டியில பாக்குறார். அதையடுத்து அவனை சிறிது நேரம் அப்படியே நிற்கும்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ராகு பகவானை வணங்கி எதற்காக விவசாயியுடன் வந்திருக்கிறாய்னு கேட்கிறார். இந்த விவசாயி கீரைக்கட்டை இறக்கி வைக்கும் போது அதில் உள்ள சிறிய நாகம் கடித்து ஆயுள் முடியணுங்கிறது அவனுடைய விதி அப்படின்னு ராகு பகவான் சொல்றார். அதனால அவனுடன் வந்திருக்கேன்னு சொன்னதும் விவசாயி மீது பரிதாபப்பட்ட முனிவர் அவனை காப்பாற்ற நினைக்கிறார். சரி ராகுவே, நீ அவனை தீண்டாமல் இருப்பதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கிறார். அதற்கு ராகு சொல்றார், தாங்கள் இவ்வளவு காலம் துளசி கொண்டு பெருமாளை பூஜை செய்த பலனை அந்த விவசாயிக்கு கொடுத்தால் அவனது சர்ப்பதோஷம் நீங்கி உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட முனிவரும் உடனடியாக மகிழ்ச்சி அடைந்து அவர் செய்த பூஜா பலன்கள் அனைத்தையும் ராகு பகவானிடம் தாரை வார்க்கிறார். அந்த தர்ம குணத்தை பார்த்த ராகு பகவானும் உடனடியா அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறார். ஆக கீரைக்கட்டில் இருந்த கருநாகம் மறைய அவனுடைய உயிர் காப்பாற்றப்படுது. இப்படி ஒருவருடைய விதியை மாற்றும் வல்லமை துளசிக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக துளசி வாங்கிட்டு போங்க. வீட்டுல பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு துளசி இலையாவது வைத்து பூஜை செய்வது மிக அரிய பலனை தரும். ஆக இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.